அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ் ரஹ்லி சொதரி வஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற தலைப்புடைய முதல் வகுப்பை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வழிபாடுகள், நம் வாழ்வில் செய்யக்கூடிய வழிபாடுகள், அது எப்படி நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது, நம் வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்குது, அது இம்மைக்கும் மறுமை வாழ்விற்கும் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த வழிபாடு அப்படிங்கிறது, நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இன்ன பிற வழிபாடுகள், திக்ரு, இப்படி இவை அனைத்துமே அல்லாஹுவை முன்னிறுத்தி அல்லாஹுவிற்காக செஞ்சாலும் அது அல்லாஹுக்கு இந்த வழிபாடுகளால் அவனுடைய தரஜா எந்த விதத்திலையும் கூடியும் குறைந்தும் போய்விடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுடைய தரஜா அப்படிங்கும்போது அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய அதிகாரம், அவனுடைய நிலை. அல்லாஹ் உயர்ந்தவன், அவன் உயர்வான இடத்துல தான் இருக்கிறான், அவன் உயர்ந்தவன், அவனுடைய அதிகாரம் உயர்ந்தது. நம்ம அவனை அதிகமாக வழிபடுவதனால அவனுடைய அந்தஸ்து கூடிடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவனுடைய புகழ், அவனுடைய ஆற்றல், அவனுடைய அதிகாரம் எதுவுமே கூடிவிடாது. அதே நம்ம சரிவர வழிபடலை, நம்மளுடைய வழிபாடில் பிழை இருக்குது, குறைவாக தான் வழிபடுறோம் அப்படின்னாலும் அவனுடைய அந்தஸ்து குறைந்து விடவும் போயிடாது. அல்லாஹ்விற்கு எந்த நன்மையும் தீமையும் கிடையாது, மாறாக அது எல்லாமே நமக்கானது. அந்த வழிபாடுகள் அனைத்துமே நமக்குரியது. அதனுடைய பலன்களை நாம் தான் பெற்றுக்கொள்ள போகிறோம், அதனுடைய வெற்றியை நாம் தான் அடைய போகிறோம். அதில் முதல் விஷயமா தொழுகை அப்படிங்கிற வழிபாடு. ஷைத்தானிடம் போராட வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம் அப்படின்னு கேட்டால் அது தொழுகை தான். தொழுகை அப்படிங்கிற விஷயத்தில் அல்லாஹ் எந்த சலுகையும் கொடுக்கல. அதற்கு ஒரு பெரிய இடத்தை, முதன்மையான இடத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். மற்ற வழிபாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நோன்பு, ஒரு பயணத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சலுகை கொடுக்குறான், கர்ப்பிணிகளுக்கு சலுகை கொடுக்குறான். ஒரு ஹஜ் போன்ற கடமைகளை பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு அதை சலுகை கொடுத்துருக்குறான். ஆனால் தொழுகை அப்படி கிடையாது. நின்று தொழுவுங்க, முடியலன்னா உட்கார்ந்து தொழுவுங்க, அதுவும் முடியலன்னா படுத்துக்கிட்டாவது தொழுது விடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லா நமக்கு தெரியும், அவங்களுடைய மரண தருவாயில் கூட 2 பேர் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு தொழுதாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ இந்த தொழுகை அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மிக முக்கியமான இடத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். 23வது அத்தியாயம் 1-2 வசனங்களை நம்ம பார்க்குறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கது அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். வெற்றி பெற்று விட்டனர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறான், வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். உதாரணத்துக்கு ஒரு வக்கீல் இருக்கார், அவர் ஒரு கேஸ் எடுத்து நடத்துகிறாருங்கும் போது அது அவருக்கு கன்ஃபார்மாக தெரியுது, அந்த கேஸில் அவர் ஜெயிக்க போகிறாரு, அந்த கேஸ் நம்ம பக்கம் தான் அப்படின்னு தெரியும் போது அவர் என்ன சொல்லுவார், அந்த கிளைண்ட்டுக்கிட்ட, நம்ம ஜெயிச்சிட்டோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இன்னும் ஜெயிக்கல அவர், ஆனால் அந்த மாதிரியான வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துவார். அந்த மாதிரி அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான். நிச்சயமாக இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் இப்போயே சொல்கிறான். அவங்க யார் அப்படின்னு கேட்டால் அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஹும் ஃபீ சொலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள். அவர்கள் தொழுவார்கள்னு அல்லாஹ் சொல்ல கிடையாது, தொழுகையில் பணிவை பேணுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தொழுகை அப்படிங்கிற விஷயம் வெறும் தொழுகை அல்ல, அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். பணிவை பேணி தொழ வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். அப்படி பணிவை பேணி தொழக்கூடியவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றின்னு சொல்கிறான். என்ன வெற்றி? எல்லா வெற்றியும், இம்மை வெற்றி, மறுமை வெற்றி, வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த பணிவான தொழுகை பெற்றுத்தருது. அடுத்து தொழுகையை பற்றி பார்த்தோம்னா அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு சொல்கிறான். நேரம் அல்லாஹ் இந்தந்த தொழுகை இந்தந்த நேரத்திற்குன்னு குறித்து வச்சிருக்கிறான். நினச்சானா நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லையா, நீங்கள் 3 தொழுகையை சேர்த்து தொழுதுக்கோங்க, பரவாயில்ல, 5 தொழுகையை சேர்த்து தொழுதுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல கிடையாது. இந்த வக்துக்கு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், இன்னொரு விஷயம், நேர மேலாண்மை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஒரு வேலை செய்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லைப்பா அப்படின்லாம் நம்ம புலம்பக்கூடியவர்களாக இருக்கோம் இல்லையா, நம்ம இதை கவனித்து பார்க்கணும். இந்த தொழுகை நம்ம சரிவர தொழுகும் போது நமக்கு இப்படி வீணாகக்கூடிய நேரங்களை எல்லாம் அது சரி செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது பெற்றுத்தருது. வீணாகக்கூடிய நேரங்களை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தரக்கூடிய விஷயமா இந்த பணிவான தொழுகை நேர்த்தியாக தொழுவது செஞ்சு கொடுக்குது.
அது எப்படி அது நேரத்தை பெற்றுத்தருது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய தொழுகையை நம்ம பெரும்பாலும் எப்படி அமைச்சு வச்சுருக்கோம்னு கேட்டால், நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய வாழ்க்கை அந்த அன்றாட வேலைகளை அதை வைத்து தான் நம்மளுடைய தொழுகையை நம்ம அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் தொழுகைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முதலில் நின்று அதை அழகிய முறையில் பேணி முடிக்கும்போது நமக்கு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய வேலைகளும் நேரங்களுமே இந்த தொழுகை சரியாக்கி கொடுக்குது. ஃபோன் எடுத்து பார்க்குறோம், அது 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக எவ்வளவு நேரம் வேணாலும் போகுது இல்லையா? அப்போ அதில் நேரம் எவ்வளோ விரயமாகுது. அப்போ இந்த தொழுகையை நம்ம சரிவர செய்யும்போது அந்த ஃபோனை எடுக்கணும்னு நமக்கு தோணாது. சரியாக தொழுதுட்டோம் அப்படின்னா அந்த தொழுகை அந்த எண்ணத்தை கொடுக்காது. அப்போ அது நேரத்தை பெற்றுத்தருது. இந்த நேரத்தை அல்லாஹ் ரொம்ப வலியுறுத்துகிறான். ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு ஹதீதில், ஒருவர் 6 ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றுல ஒழு செய்கிறாரு. அப்போ ஒரு முறை செய்கிறாரு, முகம் கழுவுறாரு, திருப்தி அடையில. 2 முறை செய்கிறாரு, திருப்தி அடையில. 3வது முறையும் கழுவுறாரு, திருப்தி அடையில. பிறகு 4வது முறையும் கழுவுறாரு. அவரை பற்றி ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் தவறிழைத்து விட்டார், அவர் அநீதம் செய்து விட்டார், அவர் வரம்பு மீறி விட்டார் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தடவை முகம் கழுவியிருக்காங்க, கூடுதலாக 4வது முறையாக செஞ்சுருக்காங்க. அதில் வரம்பு மீறிய அளவிற்கு என்ன பாவம் இருக்க முடியும்? யோசித்து பார்த்தா தண்ணீர் விரயம் கூட, அது ஆறில் ஓடக்கூடிய ஒரு தண்ணீர் ஒரு ஜக்கில் இருக்குது அப்படின்னா கூட அது பிறருக்கு பயன்படட்டும், கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ஒரு டேங்க்கில் இருக்க தண்ணீராக இருந்தால் கூட அது அடுத்தவங்க பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6ல் ஓடிக்கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் யோசித்து பார்த்தாக்க அதில் நேரம் விரயமாகுது. அந்த ஒரு முறை நம்ம எக்ஸ்ட்ரா கழுவுறதுனால எத்தனை வினாடிகள் செலவாயிடும். ஆனால் அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். ரசூல்லா அது வரம்பு மீறிய செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தை குறித்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சரி, அப்படிப்பட்ட இந்த தொழுகை, இந்த நேரத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த தொழுகையை எப்படி அப்போ சரிவர செய்கிறது, பணிவோடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தா, முன்னாடி ரப்புல் ஆலமீன் நிற்கிறான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு முதல்ல வரணும். இப்போ தொழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வாயிலிருந்து சளி வந்துருச்சு, அதை எப்படி நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணணும்னு கேட்டால், இடது பக்கமாக துப்பிடணும், இல்லை ஒரு கர்ச்சீஃப் வச்சு ஏதாவது ஒரு துணி வச்சு துப்பி அதை எடுத்துடணும். நம்ம முன்னாடி தானே நிற்கிறோம், இப்படி தானே ஃப்ரண்ட்டில் தான் நிற்கிறோம். ஏன் ஃப்ரண்ட்டில் பார்த்து துப்பக்கூடாதா அப்படின்னு கேட்டால் துப்பக்கூடாது. ஏன் துப்பக்கூடாது? ரப்புல் ஆலமீன் நம்ம அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டினோடனே ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிற்கிறான், நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நிற்கிறான். அவன் ஃபிசிக்கலாக இங்கே நின்ற மாட்டான். அவனுடைய அறிவால், அவனுடைய ஆற்றலால் நான் முன்னாடி நிற்கிறான். அப்போ முன்னாடி துப்பக்கூடாது. ரப்புல் ஆலமீன் இருக்கிறதுனால முன்னாடி துப்பக்கூடாது. அப்போ நம்ம தொழுகையில் இறைவன் முன் நிற்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதில் தொழுகைக்கு உயிர்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த தொழுகைக்கு உயிர் கொடுக்கும்போது அது பாரமாக தெரிவதில்லை, அது ஒரு சிரமமாக சுமையாக தெரிவதில்லை. இப்போது ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அடிபட்டுருச்சு, ரொம்ப உயிருக்கு போராடுறாரு அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்தால் அந்த உயிரை காப்பாற்றி விட முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? உறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா இல்லை உயிருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? நிச்சயமாக உயிருக்கு தான். அப்போ அந்த உறுப்பை எடுத்துடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம தொழுகையை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உறுப்புகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய தொழுகை அழகானதாக மாறுது. 73வது அத்தியாயம் 20வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். முஹம்மதே, நீரும் உம்முடன் உள்ள ஒரு தொகையினரும் இரவில் 3ல் 2 பகுதிக்கு நெருக்கமாகவும், இரவில் பாதியும் இரவில் 3ல் 1 பகுதியும் நின்று வணங்குகின்றீர்கள் என்பதை உமது இறைவன் அறிவான். இந்த இடத்துல ரசூல்லாவுடைய இரவு தொழுகை பற்றி பேசப்படுது. இரவில் அவங்க எப்படி வணங்கியிருக்காங்க அப்படின்னு அல்லாவுக்கு தெரியும் பேசப்படுது. இரவில் 3ல் 2 பகுதிக்கு நெருக்கமாகும். ஒரு இரவு நேரங்கும் போது அதை 12 மணி நேரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ல் 2 பகுதிக்கு நெருக்கமாக. அப்போ அந்த இரவை 3ஆக நம்ம பங்கு போடணும். 3ஆக பங்கு போடும்போது 4 4 4 3 4, அதில் 2 பகுதிக்கு நெருக்கமாக அப்படிங்கும்போது 8 மணி நேரம் கூடுதலாக, 8 மணி நேரத்திற்கு கூடுதலாக குறைவாக. அடுத்தது இரவில் பாதிங்கும் போது 12 12ல் பாதி 6 மணி நேரம். 8 மணி நேரத்திற்கு கூடுதல் குறைவு. அடுத்தபடியாக 6 மணி நேரம். அடுத்தபடியாக இரவில் 3ல் 1 பகுதியும் நின்று வணங்குகிறீர்கள். 3ல் 1 பகுதிங்கும் போது 4 மணி நேரம். 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று தொழுதுருக்குறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு தொழுகையை நம்மளால் நினைச்சு பார்க்க முடியுமா? இவ்வளவு நேரம் நம்மளால் தொழுக முடியுமா? ரசூல்லானா நின்றுருக்காங்க, தொழுதுருக்குறாங்க. இதை அல்லாஹ்வே பதிவு செய்திருக்கிறான். இதில் எந்த மாற்றமும் இருக்க முடியாது இல்லையா?
அப்போ எப்படி அப்படி அவ்வளோ நேரம் தொழுதுருக்காங்க? தொழுகையை உயிர்ப்போடு தொழுதுருக்காங்க. அந்த உயிரை கண்டுபிடித்து அந்த உயிரோடு தொழுததுனால அவங்களுக்கு அது சுமையாக தெரியவே கிடையாது. 2வது அத்தியாயம் 45வது வசனத்தில் பார்ப்போம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்தன் இல்லா அலல் ஹாஷிஈன், பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாகவே இருக்கும். எது? தொழுகை. பணிவுடையவர் ஹாஷிஈன், ஹுஷு அப்படின்னு சொல்லப்படுது. ஹா ஷீன் ஐன், ஹுஷு, ஹாஷிஈன் பணிவு. அந்த பணிவுடையவரை தவிர மற்றவர்களுக்கு அந்த தொழுகை பாரமாக தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பணிவு, அது என்ன பணிவு? நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பாரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் அப்படி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யோசித்து பார்த்தோம்னாக்க அந்த தொழுகை அந்த வக்தை எப்படியாவது கடந்துடணும், நம்ம எப்படியாவது தொழுது முடிச்சிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நேரமாயிட்டா அது தொழுக முடியாமல் போயிருமோ, அப்படி ஒரு பாரத்தை இறக்கி வைக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அதை நம்ம பாரம் இல்லாமல் நம்ம தொழுகிறதில்ல. அப்போ அந்த பணிவு வரும்போது பாரமாக இருக்காது தொழுகை. ஹுஷு, அந்த பணிவை எப்படி கொண்டுட்டு வர்றது, அதை எப்படி உணர வைக்கிறது அப்படின்னு கேட்டால் இதை சொல்லி உணர்த்த முடியாது. ஒரு ஸ்வீட் இருக்குது, ஒரு குலாப் ஜாமுன் இருக்குது அப்படின்னா அதை சாப்பிடாத ஒருவரை கூப்பிட்டு அந்த குலாப் ஜாமுன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இவ்வளோ இனிப்பாக இருக்கும், வாயில் வச்சோன்னே கரையும், இப்படியெல்லாம் சொன்னால் அவர் அந்த இனிப்பு சுவையை உணர்ந்துருவாரா, அதோட டேஸ்ட்டை உணர்ந்துருவாரா? என்ன செஞ்சாலும் சரி, அதோட ப்ரிப்பரேஷனை செஞ்சு காமிச்சாலும் சரி, வீடியோ போட்டு காமிச்சாலும், அதோட ப்ரிப்பரேஷனை விளக்குனாலும், நம்ம எவ்வளவு தான் வாயில் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் அந்த சுவையை அவங்க உணர மாட்டாங்க, உணர முடியாது. மாறாக எப்போ அவங்க உணருவாங்க? அந்த இனிப்பை அந்த சுவைச்சு பார்க்கும்போது தான் அவங்க அந்த சுவையை உணருவாங்க. அதே போல தான் இந்த ஹுஷு, பணிவு, இதை நம்ம கொண்டுட்டு பார்க்கும்போது தான் அந்த தொழுகையினுடைய சுவையை, அந்த தொழுகையை நம்மளால் உணர முடியும். இந்த பணிவை உணர்த்த ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். 59வது அத்தியாயம் 21வது வசனம். லவ் அங்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலல் ஜபலின் லஅரைத்தஹு, லவ் அங்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லஅரைத்தஹு ஹாஷிஅம் முத்தசத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால், ஹாஷிஅம் முத்தசத்திஅன் மின் ஹஷியத்தில்லாஹ், அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். அந்த குர்ஆன் ஒரு மலை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? அது ரொம்ப ஒரு உறுதியான மலை. அல்லாஹ் சொல்கிறான், அதை நட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பூமிக்கே ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த மலை இல்லாட்டி அந்த பூமிகள் அடுக்கடுக்குகளாக இருக்கிறது கலண்டு போயிருன்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு பூமியே பிடித்து வைத்திருக்கக்கூடிய மலை. அப்படிப்பட்ட உறுதியான மலை என்ன ஆகுதுன்னு கேட்டால், குர்ஆனை அதன் மேலே இறக்கி வச்சான் அல்லாஹ் அப்படின்னா அது அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் பணிந்து நொறுங்கிடுது அப்படின்னு சொல்கிறான். பணிந்து நொறுங்குது. நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாஷிஅம், பணிவு. எப்படிப்பட்ட பணிவு? அந்த உறுதியான மலையை நொறுங்கி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அது தாழ்ந்துடுது. அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் குர்ஆன் வந்ததும் அது தாழ்ந்து விடுது. அப்போ பணிவை உணர்த்த இதைவிட ஒரு நல்ல வசனம் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை. இப்படிப்பட்ட பணிவை நம்ம பேணணும். அதாவது நம்ம தொழும்போது அல்லாஹ்வின் முன்னாடி நிற்கிறோம். நாம் நிற்கக்கூடிய நாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய பெருமை, இப்படி நான் எதுவுமே கிடையாது, எல்லாமே உன்னுடைய தான்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் வாழ்வதற்கும் முன்னேறுவதற்கும் உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய இரக்கம், உன்னுடைய கருணை இல்லாமல் எதுவுமே கிடையாது, என்னுடைய விஷயங்கள் எதுவுமே கிடையாது, நீ தான் எல்லாமே அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சரணடைகிறது தான் ஹுஷு, பணிவு. அவன் முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பணிஞ்சிடுறது, அதுதான் ஹுஷு. அந்த தொழுகையில் அப்படிப்பட்ட ஒரு பணிவை பேணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம தொழலை அப்படின்னா நாளைக்கு நம்முடைய உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சியாக நிற்கும். நம்ம சஜ்தா செய்யாத அந்த நெற்றிகளும் அந்த கைகளும், நம்ம தக்பீர் சொல்லாத அந்த நாவுகளும் நமக்கு எதிராக நாளைக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஹுஷு, இந்த பணிவை பற்றி இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். 20வது அத்தியாயம் 108வது வசனத்தில், أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يومئذ يتبعون الداعي لا عوج له, எவ்வித மறுப்புமின்றி அந்நாளில் அழைப்பாளரை பின்தொடர்வார்கள்.
ஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர் ரஹ்மான். அளவற்ற அருளாளனிடம் ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும். ஃபலா தஸ்மஉ இலா ஹம்சா. காலடி சப்தம் தவிர வேறெதையும் நீர் செவியுற மாட்டீர். கியாமத் நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில் அழைப்பாளர் வந்து அழைப்பாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டவுடனே அவங்களாம் எப்படி போகிறாங்க அப்படின்னு கேட்டால் எந்த வித மறுப்பும் இல்லாமல் கூப்பிட்ட உடனே அப்படியே பின்தொடர்றாங்களாம். ஏன், எதுக்கு, எந்த கேள்வியுமே கிடையாது. அந்த அழைப்பாளரை பின்தொடர்வார்கள். தாஇய லா இவஜலஹு. அழைப்பாளரை பின்தொடர்றாங்க. ஹஷஅத்தில் அஸ்வாத்துல் லிர் ரஹ்மான். ஹஷஅத் அப்படிங்கும்போது ஓசைகள் யாவும் ஒடுங்கி விடுது. அஸ்வாத்தில் லிர் ரஹ்மான். ரஹ்மான் அளவற்ற அருளாளனுக்கு முன்னாடி ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும் அப்படின்னு ஹஷஅத் அப்படிங்கும்போது அது ஹுஷுவோட பெண்பால் விகுதியாக இருக்குது. இதுவும் பணிவு, அந்த ஹுஷுவோடைய ஒரு அதை சேர்ந்த அதனுடைய வார்த்தை தான் இது. அப்போ அந்த அளவற்ற அருளாளனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டால் எந்த சத்தமும் கிடையாது. காலடி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்சா. காலடி சப்தம் தவிர எதையுமே கேட்க மாட்டோம். அவ்வளோ ஒரு அமைதியாக, அவ்வளோ ஒரு பணிவாக, எந்த சத்தமும் இல்லாமல் ஒடுங்கி போய் ஹஸஅதி அப்படின்னு நல்லா சொல்கிறான். அந்த மாதிரியான ஒரு பணிவோடு நாளைக்கு நம்ம அங்கே நிற்போம் நல்லா சொல்கிறான். நம்ம பிள்ளை இருக்குது, அது ஏதாவது தவறு செஞ்சிருச்சு, அது வந்து நல்லா மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த எந்த எஸ்கேப்பே ஆக முடியாத மாதிரி நல்லா மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த பிள்ளை நம்மக்கிட்ட வாதம் பண்ணுமா, மறுத்து பேசுமா, அப்படியே வாயை மூடிக்கொண்டு நம்ம முன்னாடி நிற்கும். அந்த மாதிரியான நிலை தான் வந்து இங்கே சொல்லக்கூடிய நிலை. அப்போ அந்த பணிவு அப்படிங்கிறது ஹஷஅதி, இதில் நம்ம விளங்கிக்கணும். எந்த மாதிரியான பணிவு அப்படிங்கிறத இந்த வசனம் வைத்து நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்து இந்த இந்த பணிவுக்கு இன்னொரு வசனம் பாருங்கள். 68வது அத்தியாயம் 42வது வசனம். அஊதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜ்தா செய்ய அழைக்கப்படும் நாளில் அவர்களுக்கு அது இயலாது. கெண்டைக்கால்கள் திறக்கப்பட்டுக்கும் போது அல்லாஹ் அவனுடைய காலை திறந்து காமிச்சு சஜ்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்களை சொல்லுவானா, அதாவது கியாமத் நாள் அன்னைக்கு. அப்போ அவங்கள சஜ்தா செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்களால சஜ்தா செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் ஹாஷிஅத்தன் அபுசாருகும். அவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும். தர்ஹகுஹும் தில்லத்துன். அவர்களை இழிவு சூழ்ந்துவிடும். கதுகானு யுதுஅவுன இல சுஜூதி வஹும் சாலிமூன். அவர்கள் உடலில் குறை ஏதுமற்று இருந்த நிலையில் உலகில் சஜ்தாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அவங்க உடல் நலத்தோடு இருந்திருந்தாங்க உலகத்தில். அப்போ நீ சஜ்தா செய்யின்னு சொல்லும்போது அவங்க சஜ்தா செய்யலை. அதனால் அன்றைக்கு கெண்டைக்கால்கள் திறக்கப்படக்கூடிய அந்த கியாமத் நாளில் அவங்கள சஜ்தா செய்யன்னு அல்லாஹ் சொல்லும்போது அது அவர்களால் முடியாமல் போயிடும். இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அவர்களின் பார்வைகள் தாழ்ந்திருக்கும். ஹாஷிஅத்தன் அபுசாருகும். தாழ்ந்திருக்கும். அந்த பார்வைகளெல்லாம் வந்து ஹுஷுவா மாறிடுது. ஹாஷிஅத்தன் தாழ்ந்து போயிடுது, பணிஞ்சு போயிடுது பார்வைகள். அல்லாஹுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தாழ்ந்துடுது. அப்போது இந்த எந்த மாதிரியான ஒரு பணிவு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து விளங்கிக்கணும் முதல்ல. இன்னொன்று வந்து நம்ம தொழாதவர்களாக இருந்தால் நாளைக்கு என்ன நிலை அப்படிங்கிறதையும் இந்த வசனத்திலேருந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஹுஷு அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பணிவு, அந்த பணிவை எந்த மாதிரியான பணிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். மலை எப்படி பணிந்து நொறுங்கி போகுதோ அல்லாஹ்வின் அச்சத்தால், அது அந்த மாதிரியான பணிவு. சப்தங்கள் எல்லாம் ஒடுங்கி போகக்கூடிய பணிவு கியாமத் நாளில். அந்த பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடக்கூடிய பணிவு சுஜூது செய்யும் நேரத்தில். இப்படி பணிவை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பணிவு, அந்த மன உணர்வை கொண்டுட்டு வர்றது வந்து அது நிறைய ஹோம்ஒர்க் செய்யணும். உண்மையிலே நிறைய அதுக்காக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இவ்வளவு நாள் அதை நம்ம கொண்டுட்டு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இனிமே தான் அதை செய்ய போகிறோம். அப்படிங்கும்போது நிறைய மெனக்கடணும், நிறைய வேலைகள் செய்யணும். அந்த ஹுஷுவை எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா 2வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அஊதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். பணிவுடையோர் யாரெனில் தமது இறைவனை சந்திக்க உள்ளோம் என்றும் அவனிடம் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்றும் அவர்கள் நம்புவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டான். அந்த பணிவுடையோர் யாருன்னு அடுத்த வசனத்திலே சொல்கிறான். நம்ம இறைவனை பார்க்க போகிறோம், அவன்கிட்ட தான் திரும்பி போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பணிவுடையோர்கள். அந்த அப்படியான ஒரு சிந்தனை வரும்போது அவர்களுக்கு அந்த பணிவு வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க பணிவுடையவர்கள் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறான். இதை வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும்னா, ஒரு தொழுகைக்கு நம்ம தொழுகைக்கு உண்மையிலே அல்லாஹ்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு முதல்ல நம்ம தயார்படுத்தணும்.
ஒரு வேலை பளுவுக்கு நடுவில் பரபரப்பான சூழ்நிலைக்கு நடுவில் இந்த நம்ம கடமையை முடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு நம்ம வந்து இறைவன் டைம் கொடுத்துருக்குறான், இறைவன் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான், இறைவன் அந்த நேரத்தை குறிச்சிருக்கிறான், அந்த நேரத்தை குறித்து அவன் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறான். அப்போ அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி அழகாக அதை பேசிக்க நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதற்கான ப்ரிப்பரேஷனை நம்ம முதல்ல செஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்கு முன்னாடி பள்ளிக்கோ வீட்டுக்கோ நம்ம ஒழு செஞ்சுட்டு உட்காந்து சற்று சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இறைவனை சந்திக்க தான் போகிறோம், அவன்கிட்ட தான் திரும்ப போகிறோம். அப்படிங்கும்போது எப்போ திரும்புவோம்? மௌத். நம்ம இப்போ மௌத் ஆகிட்டோம், நம்மளுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டுருச்சு, நம்ம ஜனாசாவாயிட்டோம், மையத்தாயிட்டோம். அப்போது கேட்குறாங்க, நம்ம அதெல்லாம் கற்பனையில் கொண்டுட்டு வந்து பார்க்கணும். சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க, எப்பப்பா ஜனாசாவை குளிப்பாட்டுவீங்க, எப்பப்பா மையத்தை தூக்குவீங்க, இப்படி கேட்குறாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் அழுகுறாங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் அழுகுறாங்க, நம்மளுடைய கணவன் அழுகுறாங்க, மனைவி அழுகுறாங்க. இப்படி நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு நம்மளை தூக்கிட்டு போகிறாங்க, நம்மளை குளிப்பாட்டி நம்மளை தூக்கிட்டு போகிறாங்கன்னு நம்ம அந்த உணர்வை கொண்டுட்டு வரணும். நம்மளுடைய தொடர்பு இந்த உலகத்தில் முடிந்து விட்டது, நம்ம இனிமேல் இறைவனை சந்திக்க போகிறோம், இறைவனோட தொடர்பை படுத்திக்க போகிறோங்கிறத சிந்திக்கணும். ஒவ்வொரு நேர தொழுகையிலும் முடியாட்டி ஒரு நாளைக்கு ஒரு தடவையினும் குறைந்தபட்சம் அந்த மாதிரியாக சிந்திச்சுட்டு நம்ம அந்த தொழுகையை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். மேற்கொள்ளும் போது நிச்சயமாக அது நம்ம சொல்லவே அந்த பணிவு வந்துடும், நமக்கு அந்த ஹுஷு வந்துடும். ஷைத்தான் அப்படி அதை விட்டுருவான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் வந்து ஷைத்தான் இந்த தொழுகை கெடுப்பதற்குன்னே பேர் சொல்லப்பட்ட ஷைத்தான் இருக்கான், ஹின்சப் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒன்று மனிதர்களை தொலைவிடாமல் பண்ணுவான், இல்லை தொழுகைக்கு நின்னதுக்கப்புறம் அவர்களை தொழுகையை பாழாக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதை நினச்சிப்பாரு அதை நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போது அவன் நம்ம தக்பீர் கட்டினதுலேருந்து அவன் நம்மளை வெளியே இழுத்துட்டு போய் நம்மளுடைய எண்ணங்களை இழுத்துட்டு போய் தொழுகையை பாழாக்கவே முயற்சிப்பான், நிச்சயமாக முயற்சிப்பான். நம்ம என்ன செய்யணும், நம்மளை டக்குன்னு சுய பரிசோதனை செய்து நம்ம முடிந்த வரை அதிலிருந்து மீண்டு ரப்புல் ஆலமீன்ட்ட அப்படி வரக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வகுப்போட ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம், முத்தகீன்கள் வெற்றி அடைஞ்சிருவாங்க, அவங்க வந்து சொர்க்கவாசியாக இருப்பாங்கன்னு பார்த்தோம். முத்தகீன்கள், அந்த முத்தகீன்கள் யாருன்னு அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், ஹுதல் லில் முத்தகீன், இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டின் குரானை சொல்லிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுக்மினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், வ யுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். முதல்ல நம்புவாங்க, மறைவானவற்றை நம்புவாங்க, அல்லாஹ்வை நம்புவாங்க, மறைவான சொர்க்க நரகத்தை நம்புவாங்க, மறைவில் இருக்கும்போது அல்லாஹ்வை நம்புவாங்க. இப்படி நம்பிவிட்டு அடுத்த விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததே தொழுகை தான். இந்த தொழுகையை நம்ம சரிவர பேணும்போது நம்ம வெற்றி அடைந்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ், முத்தகீன்களாகி விடுவோம், வெற்றி அடைந்து விடுவோம். அப்போது அடுத்தபடியாக அந்த தொழுகையை முடித்ததுக்கப்புறம் அஸ்தாகுஃபிருல்லா அப்படின்னு சொல்கிறோம் 3 முறை. அது வந்து நம்ம தொழுகையில் பிழைகள் ஏற்பட்டிருக்கும், பிழைகள் செய்வோம், அந்த பிழைகளுக்கான பரிகாரமாக சொல்லணும். அதை நம்ம உணர்ந்து, அது ஒரு மந்திர சொற் மாதிரி அஸ்தஃபிருல்லாஹ் அப்படி சொல்லாமல் நம்ம தொழுகையில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு ரீகால் பண்ணி அதை மனமாற இறைவா என்னை மன்னிச்சிரு, இந்த பாவத்திற்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மனமாற நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி உணர்ந்து நம்ம கேட்கும்போது அடுத்த தொழுகையில் நம்ம அதை சரி செஞ்சு முன்னேறுவதற்கான வாய்ப்பாக அது அமையும். அப்போ நம்ம இந்த தொழுகையை குறிக்கப்பட்ட நேரத்தில் நின்று பணிவுடன், நான் ஒன்றுமே கிடையாது அல்லாஹ்வுக்கு முன்னாடி, அவனுடைய ஆற்றல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக சரணடைந்து பணிந்து அவன்கிட்டயே திரும்பி செல்லவிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எண்ணி நம்ம அந்த தொழுகையை நிறைவேற்றும் போது நம்ம அந்த கது அஃப்லஹல் முஃமினூன், வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்படி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து என்னுடைய உரையை முறைத்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.